மிக துல்லியமான ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம காட் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 பிப்ரவரி மாதம் முடிவதற்குள்ளார உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவானின் நிலையை பொறுத்து இந்த காலகட்டத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இந்த காலகட்டத்தில் நெருக்கடியான நேரத்தில் உறவினர்களும் நண்பர்களும் உதவிக்கு உங்களுக்கு கை கொடுக்க போகின்றார்கள். மனதில் இருந்து வந்த சஞ்சல மனநிலையில் மாற்றம் உண்டாக போகின்றது. தர்ம சிந்தனையும் உண்டாகும். உங்களுடைய பண நெருக்கடிகள் எல்லாம் முற்றிலுமாக குறைய போகின்றது. எதிர்பார்த்த உதவிகள் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்ட்டு 100% உறுதியாக சொல்லலாம். தொழில் வியாபாரம் சீராக நடக்கும். பழைய பாக்கிகளை எல்லாம் வசூல் செய்வீங்க. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருந்தாலும் அடுத்தவர்களுக்காக கடன் வாங்கி கொடுப்பது, ஜாமீன் கையெழுத்து போடுவது இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது. புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்த உதவி கிடைக்க போகின்றது. எதிர்பார்த்த பதவி உயர்வோ சம்பள உயர்வோ நிச்சயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைத்தே தீரும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் உங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க போகிறீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரப்போகின்றது. குடும்பத்தில் ஒரு குதூகலம் பிறக்க போகின்றது. மன மகிழ்ச்சியோட குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் உங்களுக்கு பக்க பலமாக இருக்க போகின்றார்கள். கணவன் மனைவிக்கு இடையே இதற்கு முந்தைய காலகட்டங்களில் இருந்து வந்த அனைத்து குழப்பங்களும் நீங்க போகின்றது. பிள்ளைகளின் கல்வியில் அக்கறை காண்பிக்க போகின்றீர்கள். அரசியல் ரீதியாக இருப்பவர்கள் அசுர வளர்ச்சி பெறப் போகின்றீர்கள். கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. மேலிடத்தின் பார்வை உங்கள் மீது விழுவதால மிக பெரும் பொறுப்பில் அமர வைக்கப்படுவீர்கள். ஆகையால் கஷ்டப்பட்டுட்டோமே, அரசியல் ரீதியாக ஒன்றும் நடக்கலையே அப்படின்ட்டு ஏக்கத்தில் இருந்தவர்களுக்கு, சோகத்தில் இருந்தவர்களுக்கு இது ஒரு அற்புத காலகட்டம் என்று தான் சொல்ல வேண்டும். மற்றவர்களுடைய பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லதாகவே இருக்கும். அதாவது நான் அந்த வேலையை செய்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மற்றவங்களுக்கு வாக்கு கொடுப்பது, அவங்களுடைய பொறுப்புகளை ஏற்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்காது. வீண் அலைச்சல்கள் இதன் மூலமாக நிச்சயம் உண்டாகலாம். அப்படின்றதுனால இதை தவிர்ப்பதே நல்லது. எந்த ஒரு காரியத்தையும் மற்றவர்களை கலந்து ஆலோசித்து செய்வது நல்லதாக இருக்கும். குறிப்பாக முக்கியமான விஷயமாக இருந்ததுன்னா குடும்ப உறுப்பினர்களிடம் ஆலோசனை கேட்பது நல்லது. ஆன்மீக ரீதியாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அற்புத காலகட்டமாகவும் இது இருக்க போகின்றது. ஆன்மீக வழிபாடு மனதிற்கு மகிழ்ச்சியை தருவதோடு இந்த காலகட்டத்தில் பெரும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு பெற்றுத்தரப்போகின்றது. அனைத்து வேலைகளும் உங்களுக்கு ஏற்றார் போல சுமூகமாக முடியக்கூடிய காலகட்டமாகவோ இது இருக்கும். உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வந்த வண்ணம் இருக்க போகின்றது. வாய்ப்புகள் சரியாக வரலையே, என்ன செய்யறதுன்னு தெரியலையே, நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்த முடியலையே என்று ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு அந்த வாய்ப்பு வரும். திறமையை வெளிப்படுத்துவீங்க, லாபத்தை பார்ப்பீங்க. பொருளாதார ரீதியாக பெரும் முன்னேற்றம் உண்டாக போகின்றது. புதிய வண்டி வாகனங்களை அமைத்து கொள்வதற்கான அற்புத யோகமும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சனி பகவானும் குரு பகவானும் பக்க பலமாக இருப்பதால ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டாக போகின்றது. பல்வேறு முயற்சிகளில் வெற்றியை பார்க்க போறீங்க. எதிர்காலத்திற்கு தேவையான முறையான சேமிப்புக்கு உண்டான ஏற்பாடுகளை இந்த காலகட்டத்தில் செய்து மன மகிழ்ச்சி அடைய போறீங்க. எதிரிகளின் இன்னல்கள் இருக்கும் இடம் தெரியாமல் போக போகின்றது.
அதாவது எதிரிகளே இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டாகப் போகின்றது. கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடி தரப்போகின்றது. இதுநாள் வரைக்கும் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகின்றது, முடிவு கிடைக்கப் போகின்றது. எந்த ஒரு பிரச்சனைக்கும் உங்களால் இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்வை காண முடியும். இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமானினுடைய வழிபாடு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும், உங்களுடைய காரியத்தில் வெற்றியை உண்டாக்கும். குறிப்பாக திருச்செந்தூர் முருகப்பெருமான ஒரு முறையாவது சென்று தரிசித்து விட்டு வந்தீங்கன்னா அனைத்தும் உங்களுக்கு ஏற்றார் போல நடக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். அனுகூலமான காலகட்டம் இது. நிறைய நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் இது. கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்து சாமர்த்தியமாக துணிச்சலாக முடிவு எடுக்க உதவி புரிவார்கள். பண வரத்து திருப்தியாக இருந்தாலும் சற்று செலவுகள் அதிகமாக இருக்கே அப்படின்ற ஒரு கவலையும் வந்து செல்லும். தொழில், அதாவது உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் சாதகமான நிலையில் கிரகங்கள் அமர்ந்திருப்பதால் தொழிலில் கொடிகட்டி பறக்க போறீங்க. சில நேரங்களில் குடும்பத்தில் இருப்பவர்களின் செய்கைகள், அதாவது அவங்க செய்கிறது உங்களுடைய கோபத்தை தூண்டுவதாக இருக்கும். பிள்ளைகளை சற்று அனுசரித்து போவது நல்லதாகவே இருக்கும். வாகனங்களில் போகும்போது பயணங்களின் போது கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். நண்பர்கள் உறவினர்களிடம் சிறு மனஸ்தாபங்கள் வரவோ வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. பணம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடும் போது ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரப்போகின்றது. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்க. இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் அப்படின்ட்டு எதையும் சொல்லிட முடியாது. இயற்கையாக இந்த காலகட்டத்தில் எந்த பாதிப்பும் உங்களை அண்டாது. வண்டி வாகனத்தை அமைத்து கொள்ளக்கூடிய யோகம் இருந்தாலும் அடிக்கடி வண்டி வாகனங்களில் பழுது பிரச்சனை உங்களுக்கு தொல்லை தருவதாக அமையலாம். மருத்துவ செலவுகள் எல்லாம் குறைய போகின்றது. எல்லா வகையிலையும் நன்மைகள் உண்டாகக்கூடிய, எல்லா வகையிலையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பெறக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகின்றது அப்படின்னு 100% உறுதியாக சொல்லலாம். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நரக வாழ்க்கை முடிவுக்கு வரப்போகின்றது. அதாவது தொழிலையாகட்டும், குடும்ப ரீதியாகட்டும், திருமண ரீதியாகட்டும், பல்வேறு துன்பங்களை அனுபவித்து வந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புத காலகட்டம், அமோக காலகட்டம். அந்த நரக வாழ்க்கையெல்லாம் முடிந்து சொர்க்க வாழ்க்கை ஆரம்பிக்க போகின்றது. முதல்ல உங்களுடைய வாழ்க்கை துணையால் பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்க போறீங்க. உங்களை புரிந்து கொண்டு செயல்பட போறாங்க. அவங்களால லாபத்தை பார்க்க போறீங்க. நரக வாழ்க்கையில இருந்து சொர்க்க வாழ்க்கை அவங்க மூலமாகவே நிச்சயம் திரும்பும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க போகின்றார்கள். இதற்கு முந்தைய காலகட்டங்களில் உங்களை புரிந்து கொள்ளாமல் பேசியவர்கள், உங்களின் மனம் நோகும்படி பேசியவர்கள் அனைவருமே, அதாவது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே உங்களுக்கு ஏற்றார் போல நடந்து கொள்வது ஒரு நரக வாழ்க்கையிலிருந்து சொர்க்க வாழ்க்கைக்கு திரும்புவதை போன்ற ஒரு அனுபவத்தை கொடுக்கும். நரக வாழ்க்கை அவங்க மூலமாகவும் முடிவுக்கு வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நண்பர் உறவினர் வகையில் மூன்றாவதாக முன்பின் தெரியாத நபர்கள், இவங்களாலையும் வெளி இடத்துலையும் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரித்து, சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரித்ததன் காரணமாக உங்களுடைய அந்த நரக வாழ்க்கை, வெளியில் போனால் என்ன நடக்குமோ, நம்மளை கேவலமாக பேசுகிறாங்களே, ஒரு மாதிரியாக பார்க்குறாங்களே அப்படின்ற எண்ணம் எல்லாம் போய் சொர்க்க வாழ்க்கை ஆரம்பிக்க போகின்றது. இப்படி ஒட்டுமொத்த நரக வாழ்க்கையும் மறைந்து முழு சொர்க்க வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்கின்றது. கிரக நிலைகள் அனைத்தும் சாதகமாக இருப்பதால் எதையும் உங்களால் சாதிக்க முடியும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யவே கூடாத சில விஷயங்களும் இருக்கின்றது. அது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மது, மாது, சூது, ரேஸ், லாட்டரி இந்த விஷயங்களை அறவே தவிர்த்து விட வேண்டும். இல்லை என்றால் இதில் ஏதாவது ஒன்றில் பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதையும் மறுத்துவிட முடியாது. முருகப்பெருமான் வழிபாட்டைப் போலவே விநாயக பெருமான் வழிபாடும்
உங்களுக்கு இன்றியமையாததாக இருக்கின்றது. விநாயக பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு வாருங்கள், நல்லது நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடம் விநாயக பெருமான் வழிபாடு வீட்டிலேயோ அல்லது வெளி இடங்களில் கோவில்கள்லையோ சென்று வழிபட்டு வந்தாலும் நல்லது, சிறப்பானதாக உங்களுடைய வாழ்க்கை மாறும். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் இந்த காலகட்டத்தில் 1, 3, 8. அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, மஞ்சள், நீலம், சிவப்பு. இதையெல்லாம் பயன்படுத்தி மிக பெரும் முன்னேற்றத்தையும் உங்களால் காண முடியும். இந்த காலகட்டத்தில் என்ன நடக்க போகின்றது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.